நம்ம இன்னும் சரியான இடத்துக்கு வந்து சேரல. கவனிச்சுக்கோங்க, ஒரு காரியம் சொல்றேன். எப்படின்னா, சொல்லக்கூடிய உதாரணம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த அர்த்தத்தை மாத்திரம் எடுத்துக்கோங்க போதும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா மாப்பிள்ளைக்கும் சோறு கிடைக்குது, பொண்ணுக்கும் சோறு கிடைக்குது, மாப்பிள்ளை சொந்தத்துக்கும் சோறு கிடைக்குது, பொண்ணு சொந்தத்துக்கும் சோறு கிடைக்குது, சும்மா வந்துட்டு போறவனுக்கும் சோறு கிடைக்குது, சோறு சமைக்கிறவனுக்கும் சோறு கிடைக்குது, பாத்திரம் கழுவுறவனுக்கும் சோறு கிடைக்குது, பிச்சைக்காரனுக்கு சோறு கிடைக்குது, தின்னு போட்ட அந்த எச்சால போய் ஒரு குப்பத்தில் உழுது பாரு, அதை திங்கிற நாய்க்கும் சோறு கிடைக்குது, வயிறு ரொம்புது. நமக்கு எப்படி வயிறு ரொம்புதுன்னு முதல் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே நல்லா கவனிங்க. இன்னைக்கு சொன்ன சாட்சியில் பாதி சாட்சி இன்னைக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் கத்தர்கிட்ட கேட்டேன், கத்தர் செஞ்சாருன்னு சாட்சி சொன்னாங்க. என்னம்மா? ஆனால் கத்தர் என்ன விரும்புகிறாரு, என்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, நீயே சொல்லி நீயே வாங்கிக்கோன்னு கத்தர் சொல்றார். இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார், பகல்ல போய் பிசாசு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச ஜெபிக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, இரவெல்லாம் ஜெபித்தார், பகல்ல வந்து பிரச்சனை சந்திக்கும் போது அங்க ஜெபம் பண்ணல. ஏதாவது புரியுதா புரியலையான்னு பாருங்க. ஜோதி அம்மாவுக்கு புரியுதுங்களா? பிரேமா அம்மாவுக்கு புரியுதா? இரவெல்லாம் ஜெபித்தாரு, பகல்ல பிரச்சனை வரும்போது அவர் ஜெபம் பண்ணல. அப்ப பேய கட்டி ஜெபம் பண்ணார். அப்ப பேய கட்டினாரு, ஜெபம் பண்ணார்ல, பேய கட்டினார். நான் சொல்றேன் நீ வெளியே போனார். காற்றே நில்லுனார். கடலை பார்த்து இறையாதே கம்முன்றாரு. அங்க போய் உட்காந்து ஓன்னு அந்நிய பாஷை பேசி கபா கபா கபான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கல. அங்க வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கல கத்தர். இரவிலே ஜெபித்தார், பகலிலே பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்த்து கட்டளை கொடுத்தார். நானும் உங்களுக்கு அதான் சொல்றேன், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை வரும் பொழுது அங்க உட்காந்து முட்டிகால் போட வேண்டாம், நைட்டே சார்ஜ் ஏற்றி வச்சிடணும். பகல்ல வரும்போது எப்ப வேணுமோ அப்ப கரண்ட் பண்ணும்போது சுவிட்ச் போட்டு செய்யணும். அப்ப போய் சார்ஜ் போட்டுட்டு இருக்க கூடாது. நீங்கள் இரவிலே உங்களுக்கும் கடவுளுக்கும் சரியான உறவு இருக்க வேண்டும். எப்பவுமே கடவுளோட உறவு வச்சிட்டுருங்க. பிரச்சனை வரும்போது நீங்க நம்ம என்ன செஞ்சோம், நம்மளை மறந்து கர்த்தாவே என்று திடீர்னு பிரச்சனையை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறோம்? கர்த்தர்ட்ட கொடுக்குறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஏப்பா என்ன எழுப்புனன்னு கேட்கிறாரு. ஒரு நாள் படகுல சீசர்கள் போயிட்டு இருக்கும்போது காற்றும் கடலும் கொந்தளிச்சிட்டு இருக்குது. எல்லாரும் இயேசுவை எழுப்புனாங்க. இயேசு நித்திரையா இருந்தார். அவர் கேட்டார், என்னையாப்பா எழுப்புனீங்க? உங்க விசுவாசம் என்னாச்சு? உங்க விசுவாசம் என்னாச்சுப்பா? என்னையாப்பா எழுப்புனீங்க? இது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களாலேயே அந்த பிரச்சனை செய்ய முடியும், சரி பண்ண முடியும்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை? கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது சார். அப்ப சொல்றாரு, என்னையே எழுப்புனேன்னு கேட்கிறார். என்னையே எழுப்புனப்பா, அது உன்னால முடியாதா? உன் விசுவாசம் என்னாச்சு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதலாயிடுச்சு. அப்ப தேவன் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கான சில சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிறது கிடையாது, பிரச்சனை வரும்போது ஜெபிக்கிறோம். நார்மலா இருக்கும்போது பிரச்சனை இல்லாதப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரச்சனை இல்லாதப்ப ஜெபம் பண்ணிக்கோ, பிரச்சனை இருக்கும்போது கட்டளை கொடுங்கிறார். பிரச்சனை இல்லாதப்ப ஜெபம் பண்ணு, பிரச்சனை வந்தா பிரச்சனையை பார்த்து பேசுங்கிறார். நம்ம எல்லாம் எடக்கு முடக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். பிரச்சனை வந்த உடனே நாம் பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். நம்ம அதுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்றதுக்கு, பேய் வந்தா கட்டுறதுக்கு. ஒருத்தர் சொன்னாரு, கார் ஓட்டிட்டு போகும்போது அவன் என்னதான் விசில் அடிச்சுட்டு ஓட்டினாலும் குறுக்கால ஆடு வந்துச்சுன்னா, ஆடு வருதா மாடு வருதா, ரோடு வளையுதா, வண்டி ஓவர்டேக் போடுறானா, அத்தனையும் பார்த்து தானே போயிட்டு இருக்கிறான். சொல்லுங்க, பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். கண்ணை மூடிட்டு ஒன்று ஓட்டல. ஒரு கோழி வந்தாலும், ஒரு குழந்தைய குறுக்க ஓடி வந்தாலும் அதை பிரேக் அடிச்சு நிறுத்தக்கூடிய சக்தியும் திறமையும் அறிவும் சமயோகித புக்தியும் இவனுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஒண்ணுமே வராதுன்னு அவன் கார் ஓட்டலைங்க. ஒண்ணுமே வராது இந்த ரோட்ல அப்படின்ட்டு ஓட்டல. எது வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். இது போலதான் உங்கள் வாழ்க்கையில, வாழ்க்கைங்கிற வாகனத்தை நீங்கள் ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள், நடத்தி கொண்டிருக்கிறீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். என்ன பிரச்சனை, எந்த கோழி வேணா வரட்டும், ஏத்த அப்படியே ஒருத்தன் நேருக்கு நேரம் வந்து மோதிர மாதிரி வரட்டும், நான் அதுல இருந்து எப்படி தப்பிக்கணுமோ தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு எப்படி அந்த டிரைவர் எதிர்பார்த்து தான் போறாரு. ஒண்ணுமே நடக்காதுன்னு போல, எது வந்தாலும் நான் சமாளிக்கிறேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தோட தான் அந்த டிரைவர் அந்த வாகனத்தை இயக்குகிறான். அதே போல நம்மளும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனை எப்போ வரும் தெரியாது. எது வந்தாலும் நான் டேக்கிள் பண்ண ரெடியா இருக்கணும். நம்ம ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது வந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்கான திறமையை தேவன் நம்முடைய கரங்களை தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர்ட்ட போயிட்டு
ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் நல்லா உறவு வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அப்படி நல்லா பேசுங்க அவர்கிட்ட. எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து இதுக்கே 2 மணி நேரம் சரியா போடும் போல நான் யோசிக்கிறேன். ஜெபத்தில் உட்காந்தா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கிறார். எல்லாத்தையும் சொல்லுங்கிறார். அப்படின்னா நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செய்ய போறேனோ ஆண்டவரே நான் எனக்கு இப்பயே ஞாபகம் வரல, சரி எல்லாத்தையும் சொல்றேன் ஆண்டவரே அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்றேன் ஆண்டவர்கிட்ட. எல்லாத்தையும் எல்லாம் சொல்லணும். ஜனங்கள் வரணுமா அதையும் சொல்லு என்கிட்ட. நீ சொல்றது மற்ற மண்டையில் விளங்கணுமா அதையும் சொல்லு. நீ சொல்லு உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசுங்கிறார். எல்லாவற்றையும் குறித்து என்கிட்ட சொல்லு. எல்லாம் கத்தருக்கு தெரியும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் கத்தருக்கு தெரியும் தான். ஆனால் நல்லா கவனிங்க, அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கடவுள் எந்த இடத்துல கடவுளுடைய உதவியை மனிதன் பெறுவதற்கு, நல்லா கவனிங்க, கடவுளுடைய உதவியை மனிதன் பெறுவதற்கு மனிதனுடைய ஒத்துழைப்பு கடவுளுக்கு தேவை. உனக்கு உதவி செய்வதற்கு உன்னுடைய உதவி கடவுளுக்கு தேவை. குழியில விழுந்த உன்னை தூக்கிறதுக்கு உன்னோட உதவி கத்தர்கிட்ட இருந்தாதான் நீ குழியிலிருந்து வெளியே வர முடியும். சரியா தப்பா? இது போல எல்லா விஷயத்திலேயும் இறைவன் மனிதனுக்கு மனுக்குலத்துக்கு உதவி செய்ய தன் கரத்தை நீட்டி இருக்கிறான். நீ என்ன செஞ்சா அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ கவனி உட்கார்ந்துகிட்டு. அதை விட்டுட்டு ஆண்டவனே ஆண்டவனே கத்திட்டு கிடக்காத. உன்னை விட உன் மேல பரிதவிக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் உன்னை படைச்ச ஆண்டவன். உன்னை காப்பாற்ற விரும்புறான். அந்த சின்ன பேப்பர் கூட திச்சுக்கு போகாம ஆண்டவன் காப்பாத்துறான் இல்லையா? ஒரு சின்ன பேப்பர் தான் நினைச்சிருந்தா அந்த சாக்கடைக்கு அது கொஞ்சம் தூரம் கூட இல்லை. ஒரு நூல் தான். ஒரு காத்து வந்தா கூட அப்படி போய் அங்க விழுந்திருக்கும். ஒரு வண்டி ட்ரு அப்படின்னா கூட அந்த காத்துல போய் கீழே திச்சில விழுந்திருக்கும். அந்த அம்மாவோட கடையை திச்சு வரம் தான் இருக்குது. எல்லாம் புரியுதுங்களா? அந்த சின்ன பேப்பரை கூட இறைவன் காப்பாற்ற அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். கவனிங்க, இதுல இந்த அம்மா செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இல்ல, அதனால கடவுள் காப்பாத்திட்டாரு. ரைட்டுங்களா? இந்த அம்மா ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அதை கடவுள் எதிர்பார்ப்பார். அப்ப கடவுள் மனிதனுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டாயா, செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து விட்டாயா என்று உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கணும். கடவுள் யார் பாருங்க, கடவுள் எல்லாத்தோட கண்ணீரையும் துடைக்க ஆசைப்படுறாரு. ஆனா எல்லாத்தோட கண்ணீரையும் கடவுளால துடைக்க முடியலன்னா அவருக்கு திறமை இல்லாதனால கிடையாதுங்க. அத்தனை பேரும் ஒத்துழைக்காதனால கடவுளால் அந்த கண்ணீரை துடைக்க முடியல. மனிதன் மாத்திரம் கடவுளுக்கு ஒத்து கொடுப்பானே ஆனால் நிச்சயமாகவே இந்தியாவில் இல்ல உலகத்திலே ஒரு பையன் கூட அழுதுட்டு இருக்க மாட்டான். ஆண்டவரால உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கண்ணீரை துடைக்க முடியும். ஆனா ஏன் துடைக்கலன்னா, நல்லா கவனிங்க, ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன், மனிதனுடைய ஒத்துழைப்பை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய ஒத்துழைப்பு. சில காரியங்களை மனிதன் செய்யும் பொழுதுதான் சில காரியத்தை தேவனால செய்ய முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்கு கட்டளை உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. நம்ம செய்ய வேண்டிய வேலையில நம்ம கரெக்டா இருக்கும் பொழுது ஆண்டவன் தன்னுடைய உதவி கரத்தை நீட்டுவதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாய் அவன் இருக்கிறான். சரி, நம்முடைய ஜெபத்தில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கடவுள் நல்லா பேசுங்க, நல்லா உறவு வச்சுக்கோங்க, எல்லாவற்றையும் குறித்து பேசுங்க. பிரச்சனை வரும்போது கலங்காதீங்க. பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்த்து பேசுங்க. பிரச்சனை வரும்போது பேசணும். டிரைவர் வரும்போது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, போலீஸ்காரன் நின்றுட்டு இருக்கிறான், ஒரு பெரிய லாரி வந்துச்சுன்னா நின்று முட்டிக்கால் போட்டு ஃபோன் பண்ணியா பேசுவான். சார் ஒரு வண்டி வருது என்ன செய்யணும் கேட்பானா? முதல்ல நிறுத்திட்டு தான் அடுத்த கேள்வி. ஸ்டாப்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அதான் ரைட். சரி, அது போல பிரச்சனை வரும்போது அங்க உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அங்க உட்காந்து நல்லா எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கேட்கக்கூடாது இல்லையா? நீங்க உட்காந்து வீட்டில் எவ்வளவு வேணா படிக்கலாம். பரீட்சை காலுக்கு போன போது நீ ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. நீ பாட்டு கேட்ட கேள்வி கடற்கரை ஆன்சர் சொல்லிட்டே போகணும். நீ பண்ணின ஜபத்துக்கு தான் இப்போ கேள்வி. சில பிரச்சனைகள் வருது, நீ எந்த பிரச்சனை ஜெயிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போவதாக. என் காலில் குத்தின முள்ளு விஷத்தன்மை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். இந்த காலில் முள்ளு குத்தின அம்மா எங்கம்மா? காணிக்க கொடுத்த அம்மா எங்க உட்காந்துட்டு இருக்குதா? கேளுமா அம்மா, கேளுமா. தமிழ்ல சொல்றேன், நீங்க எத்தனை வருஷம் வரீங்கிறது பிரச்சனை இல்லைம்மா. நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த பைபிளுக்கு பேரு இங்கிலீஷ்ல என்னங்க பிரதர் பாலமுருகன் பேரு? ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் சொல்றோமா? டெஸ்டமெண்ட்னா என்ன அர்த்தம்? நீங்க டிக்ஷனரி பார்த்துருக்கீங்களா? சரி, இன்னைக்காவது வீட்டில் போய் பாருங்க. என் செல்போன்ல காட்டுறது நேரம் இல்லை, என்ன கூட்டம் முடிஞ்சு பாருங்க. டெஸ்டமெண்ட்னா அவங்க சொல்ற மெயினான மீனிங் வில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வில்லுன்னா நமக்கு தெரியும் உயில். வில்லுனா உயில். நல்லா கவனிங்க.
நான் எபிரேயர் நிருபத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மரண சாசனம் எங்கே உண்டோ அங்கே மரண சாசனத்தை எழுதினுடைய மரணமும் சம்பவிக்க வேண்டும் அப்படின்னு எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். யாரை குறித்து பேசுறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறாங்க. அவர் தான் டெஸ்டேட்டர். அப்ப எது இந்த வில் உயில் என்று சொன்னா, இந்த பத்திரம், இந்த உயில், இந்த புதிய ஏற்பாடு தான் உயில், பழைய ஏற்பாடு பழைய உயில், புதிய ஏற்பாடு புதிய உயில். இப்ப இந்த கவனிங்கம்மா, இந்த பிரசங்கத்தை நீங்க எப்படி கேட்கணும்னா, உங்க சொத்தை நாங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறாங்க? இப்படிதான் இந்த பிரசங்கத்தை கேட்கணும். எனக்கு இன்னைக்கு என்ன சொத்து தேவன் வச்சிருக்கிறாரு, என் சொத்து இன்னும் என்ன இருக்குது, நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட இருந்து என்னென்ன ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நீங்க கவனமா கேட்கணும். இப்ப உதாரணமா, அந்த சாலப்பட்டி அம்மாவா, நீங்க சாலமாவா, உங்க பேர் என்ன? சாலமா தானே? நான் கரெக்டா தானே சொன்னேன்? சாலமாமாவுக்கு உங்க பத்திரத்துல 436 சதுரடி இருக்குன்னு எழுதி கொடுக்குறது ஒரு பத்திரத்துல இருக்குது. எத்தனை சதுரடி? ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கோங்க, ஒரு சென்ட்டுக்கு சொன்னேன் 436 அப்படி வச்சுக்கலாம். நான் அளந்து கொடுக்கும் போது 435 சதுரடி தான் இருக்குது. என்ன செய்யலாம்? விட்டுடலாமா? என்ன செய்யலாம்? நீங்க பிந்தனை செய்வீங்க? அதெல்லாம் வேணாம். எனக்கு எவ்வளவு வேணும்? 36 தான் வேணும். பாருங்க பாருங்க, எல்லாம் ஒரே குரலா சொல்றாங்க. எவ்வளவுதான் வேணுமா? எங்க ஒரு அடி குறையக்கூடாதா? கணக்கு தானா? இந்த கணக்கு மாத்திரம் நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை தோக்கடிக்க உலகத்திலே ஆள் கிடையாதுங்க. கண்டுபிடிங்க. இதுதான் சொத்து, இதுதான் பத்திரம். இந்த பத்திரத்துல உங்களுக்கு என்னென்ன சொத்தை ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறானோ அதுல ஒரு சதுரடி கூட நீங்க குறைச்சு கொடுக்க வாங்க கூடாது. கை தட்டுங்க. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் உனக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க. If we are children then we are heirs என்று சொல்லப்பட்டிருக்குது. நாம் பிள்ளைகளானால் நாம் அவருடைய சொத்துக்கு பாத்திரராக இருக்கிறோம், அதிபதிகளாக இருக்கிறோம், வாரிசுகளாக இருக்கிறோம். இப்போ ஒரு சொத்து தரேன் சாலமாமாவுக்கு. சாலமாவுக்கு தான் சொல்றேன், எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்கணும். சாவுக்கேதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, பாம்பே உன்னை தீண்டினாலும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் இந்த பைபிள்ல சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்லா விளைவிக்கணும். பாம்பு கடிச்சு நீங்க செத்தீங்கன்னா நீ விசுவாசியே கிடையாதுங்க. நீ சாவும் போதாவது படுத்துக்கிட்டு எச்சு துப்பிக்கோ மேலேயே. பாம்பு கடிச்சு ஒரு விசுவாசி சாவக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அது உலகத்திலேயே மகா கொடிய பாம்பா இருந்தாலும் சரி, நீ பாம்பு கடிச்சு நீ சாக மாட்டேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நீ விஷம் குடிச்சும் சாக மாட்ட. உனக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு சைனடை கொண்டு வந்து ஒரு சோத்துல கலந்து உனக்கு கொடுத்தா கூட நீ தின்னுபிட்டு பேனு ஏப்ப விடுவே ஒழிய அந்த விஷம் உன்னை ஒண்ணு செய்யாதுன்னு இந்த பைபிள்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது ஒரு சொத்தா இல்லையா? அப்ப இது ஒரு சொத்துனா முள்ளு குத்தி நீயே 24 முக்கிட்டு இருக்கிற. அதத்தான் அதை சொல்லு. அது விஷயத்துக்கு வாங்க. 15 நாள் கழிச்சு தேங்காய் தொட்டு தடவலான்னு வந்தியே, அத 15 மணி நேரத்துல நீ செஞ்சிருக்கலாமே. சார், முள்ளு குத்துன 15வது நொடி நீ சொல்லணும். இல்லமா கவனிமா, உங்க ஊர்ல எவனுக்கு பாம்பு கடிச்சாலும் எங்கிட்ட கூட்டிட்டு வா, நான் ஜெபம் பண்றேன் நீங்க சொல்லுங்க. யார்கிட்ட கூட்டி வரணும்? எங்கிட்ட கூட்டி வந்துடாதீங்க, அதுக்குள்ள உசுறு போயிடும். உங்களை தான் கர்த்தர் அங்க டாக்டரா வச்சிருக்கிறாரு. புரியுதா? அவன் புசு புசு புசுன்னா விஷம் இறக்குது நீ நினைச்சிட்டு இருக்கிற. அவன் ஊதிதான் இறக்கணும், நீ சொல்லி இறக்கலாம். புரியுதா? இயேசுவின் நாமத்தினால இவனுக்குள்ள இருக்கிற விஷத்தன்மை இறங்க கடவுது அப்படின்ட்டு சரியா போச்சு பாமான். செருப்பால 4 அடி அடி அந்த அர்த்த. இதுதான் வைத்தியம், செருப்பு வைத்தியம் சொல்லி போடு. என்ன வைத்தியம்? செருப்படி வைத்தியம் சொல்லு. வேணும்னா வான்னு சொல்லு. வெள்ளக்காரங்களாம் அப்படிதான் சேவ் பண்றாங்க. நம்மளுக்கு தான் கோச்சுக்கிறானுங்க. ஷூ கால் எட்டி வயிற்று உதப்போம். நம்மளும் அந்த நம்ம பண்பாட்டுக்கு அது ஒத்துக்காது. ஆனா அவங்க பிசாசன் எட்டி வயிற்றுல உதப்பான். அவன் கேன்சர் கட்டியோட வந்திருப்பான். உதச்ச உடனே வலி போயிடும். ஐயோ சரியா போச்சுன்னு குதின்னு குதிப்பான். அதனால செருப்பு போட்டு உரைக்க சொல்ல, செருப்பாலே இந்த புண்ணு அடிங்க. விளையாட்டுக்கு சொல்றேன், புரியறதுக்காக சொல்ல வரேன். புரியுதா? சரியா போச்சு பாமான்னு. காரி துப்பு, காரி தூடு துப்பு. எதுல?
சும்மா ஒரு ஒரு மிகைப்படுத்தி பேசுறேன். கத்தர் ஒரு குருடங்கிட்ட வரும்பொழுது மண்ணை எதில் செஞ்ச குலைச்சாரு? எதில் குலைச்சாரு? ஏன் தண்ணி ஊற்றி குலைக்க கூடாதாங்க? நீங்க ஒரு பண்பாடு இல்லையாங்க? ஐயா தண்ணி கிடைக்கலையா? எங்க கத்தருடைய காலத்தில் தண்ணி இல்லாம இருப்பாரா? என்னங்க தமாசா இருக்கு? யாராவது தண்ணி கூட கொடுக்கணுங்களா? ஒரு மினிஸ்டர் மாதிரி கத்தர் இருந்தாரு, ஒரு மினிஸ்டர் கிட்ட தண்ணி பாட்டில் இல்லாம இருக்குமா? இவர் சும்மா இருக்காம எச்சி துப்பி அதை விரல விட்டு குழப்பி அதை தூக்கி கண்ணில் அப்பி அவனே கண்ணு தெரியல கபோதி. அவனை கொண்டு வந்து இங்க பக்கத்தூர்ல ஒரு குளம் இருக்கு போய் முழுகிட்டு வானா. அவனா இருக்கும் போனா, நானா இருக்கும். ஐயா எனக்கு இந்த கண்ணு இல்ல, உனக்கு உலக மூஞ்சு அறிவே இல்லையா உனக்கு? என்னை கொண்டு போய் அவ்வளவு தூரம் போக சொல்றியாப்பா? அது மாதிரி புரியுதுங்களா? நான் புரியதுக்காக சொல்ல வரேன். அந்த பேய் ஒண்ணும் இல்லாத பேய், அவன் செத்து போனவன், அவன் தோற்கடிக்கப்பட்டவன், நாம் ஜெயித்தவர்கள். நீ இனிமேல் ஜெயிக்க வேண்டாம். அம்மா கவனிங்க, அம்மா கவனிங்க. இப்ப ஒரு அப்பா இருக்கிறாரு. அப்பா போய் அவர் ராஜாதி ராஜா, அவர் சக்கரவர்த்தி, அவர் போய் எதிரி ராஜாவோட சண்டை போட்டு 10 நாள் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த ராஜாவை மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி கழுதை மேல ஏத்தி ஊர்வலம் கூட்டி வந்து கையை உடைச்சு காலை உடைச்சு ஜெயில போட்டு பூட்டி கையை கட்டி அவன் 23ஆம் புலிகேசி மாதிரி ஐயோ அம்மா அப்படின்னு ஜெயில கிடக்குறான். இப்ப சக்கரவர்த்தியோட மகன் கேட்கறான், அவன் தின்னுபிட்டு கழுதமா இருக்கிறான், அவன் யுத்தத்துக்கே போகல. டேடி எப்படி போற நல்லா இருந்துச்சா, ஜெயிச்சு வேண்டிங்களாங்கிறான். இதை 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தா பரவாயில்ல, நானும் உன்னை கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். இப்போ வந்து கேட்கறியாப்பா சுகமா படுத்துக்கிட்டுன்னு? பரவாயில்லப்பா, ரொம்ப சிரமப்படுத்தினா, எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எங்க டேடின்னு கேட்கறான். அவனை தூக்கி ஜெயில போட்டான்ப்பா, இனி அவ்வளவுதான், செத்தப்பா மாதிரி கையங்காலையெல்லாம் உடைச்சிட்டேன், உடம்பெல்லாம் கிளிகிளியும் கிழிச்சு விட்டான் அவனை, அவன் உயிர் குற்றுயிரும் குலையுருமா கிடக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இதுக்குள்ள கத்தி உருவி, நான் போய் அவன் என்ன கவனிச்சுக்கிறேன், உட்கார டேடி அப்படின்னு மகன் சொன்னா. அவன் யாரு? ஒரு நாள் எங்க வீட்டுல பாம்பு வந்துருச்சு. நான் ஏறி காம்பவுண்ட் மேல நின்றுக்கிட்டேன். அன்னையிலிருந்து என் பொண்டாட்டி ஒரே சிரிப்பு. நான் காம்பவுண்ட் மேல கீழே ஒரு ஐயோன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் மேல ஏறிட்டேன். எனக்கு பாம்புன்னா எனக்கு தொட தடத்தான் ஆடிட்டே இருக்கும். பேச்சு தான் இவ்வளவு பேச்சு எனக்கு. அங்க பாம்பை கண்டா எனக்கு ஆட ஆரம்பிச்சிருது. சில பேர் பொம்பளைங்க அடிச்சிருவீங்க, கத்தருக்கு சோத்திரம், நமக்கு அந்த தைரியம் இன்னும் வரல. பாம்புன்னா ஒரே ஓட்டம், பிடிச்சிருவேன், பிடிச்சி திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். அந்த மாதிரி ஏறி உட்காந்துக்குவேன். இப்ப என் பொண்டாட்டி அடிச்ச பிறகு அந்த பாம்பை உடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு நான் எதுக்கு? நான் பேசுறது புரிஞ்சுக்கணும். நீ நான் இந்த செத்த பாம்பை பத்தி பேசல. கத்தர் கல்வாரி சிலுவில சாத்தான் ஆகிய பாம்பை தலை நசுக்கி விட்டார். கைகளை தட்டுங்கள. அவன் தலை நசுக்கப்பட்டு விட்டது. நீ போய் என்ன செத்த பாம்பு அடிச்சுட்டு பெருமை பாராட்டிட்டு இருக்கிற? அவன் இப்ப செத்து போனவனா கிடக்கிறான். அவனை போய் நீ போய் பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அவன் உன் மீது இருக்கிற அத்தனை அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அவன் உலகத்துக்கே ராஜாவா இருக்கட்டும், உனக்கு அவன் தூசியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஊருக்கே அவன் தாதாவாக இருக்கட்டும், அவனை பிடிக்கக்கூடிய அரசு வாரண்ட கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறார். அவனை ஷூட் பண்ற ஷூட்டிங் ஆர்டரை கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறார். அவன் எவ்வளவு பெரிய ஆளுமே அதை பத்தி கவலை கிடையாது. ஆகவே அவன் பிசாசு, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு வல்லமுடையவனாக இருந்தாலும், நமக்கு முன்பாக அவன் ஒன்றுமற்றவனாய் மாறி வருகிறான். அவ கால்ல முள்ளு குதிச்சு, பாம்பு கடிச்சது, தேல் கடிச்சதுன்னா நீ உட்கார்ந்து ஐயோ அம்மாங்காத. அதெல்லாம் ஏற்கனவே பல்ல புடுங்கி வச்சுட்டாரு. இப்ப சும்மா நீ முழிச்சிருக்கிறியா இல்லையான்னு அப்படி தேய்ச்சு பாக்குறான். என்னம்மா உன்னை போய் பஸ்ல ஒரு ஆம்பளை அப்படி தேய்ச்சா என்ன செய்ய வேண்டிய? ஐயா அவர்களே தயவு செய்து நகர்ந்து தேயுங்கள், உங்கள் மனைவி கிட்ட போய் தேயுங்கள்ங்களா? செருப்ப கழட்டி அடிப்பீங்களா? அடிக்க பண்ணீங்களா? அது போல பேய் உங்களை தேய்ச்சி பார்க்க விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் தேய்க்கும் போதே எட்ரா செருப்ப நாய அப்படின்னு சொல்லணும். இந்த முள்ளு குத்திக்கிச்சுல மவனே பிச்சு புடம் பிச்சு, இதோட உன் விஷத்தன்மை என் காலையில இருந்து இறங்க கடவுது அப்படின்னு சொல்லு. அதோட ரைட், அதோட மறந்துருன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் முடிச்சு பார்த்துட்டு இருக்காத. நீ சொன்ன உடனே அது ஆறி போய் விட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் விஷயம். ஆண்டவர் ஒரு மரத்தை சபிச்சாரு. சபிச்ச உடனே மரம் என்னாச்சு? உடனே பட்டு போச்சா? அடுத்த நாள் காலையில தான் பட்டு போச்சு. முத நாள் சொல்லும் போது சீசர்களுக்கு ஆச்சரியம் இல்ல. அடுத்த நாள் வந்தோடனே ஐயோ அப்படின்னா என்ன இக்கரை சூடுங்கிறான். யார்கிட்ட? ஆண்டரை பிடிச்சி இழுக்கிறான். இக்கரை சூடுனா என்னப்பா ஏன் சட்டையை பிடிச்சி இழுக்கிற? நில்லுங்கய்யா, என்னையா அங்க பாருங்க அப்படி. என்ன நேற்று சபித்த மரம் இன்றைக்கு பட்டு போய்விட்டது. அட துபுக்கு, நான் நேத்தே எனக்கு தெரியும்டா. உனக்கு எப்ப தெரியுது? நீ ஏன் இப்ப ஏன் நேத்து எனக்கு மூக்குல வரல வைக்கல? நேத்து மரம் பச்சையாதான் இருந்துச்சு,
இவனுக்கு ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு மரம் பட்டு போச்சு, இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவருக்கு ஆச்சரியமா இல்ல. ஏன் ஆச்சரியமா இல்ல? இவர் எப்ப சொன்னாரோ அப்பவே வேறு செத்து போச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் நொல்ல கண்ணுக்கு தெரியறதுக்கு தான் 12 மணி நேரம். அது போல இதுதான் பெரிய ரகசியங்க, உலகத்துக்கே தெரியாத ரகசியம். இன்னைக்கு எல்லா ஜனங்களும் எங்க ஏமாறுறாங்கன்னா, இலை இன்னும் வாடலையங்க, இலை இன்னும். அதான் தப்பு. நீ என்னைக்கு வாயை திறந்து சொன்னியோ இந்த விஷத்தன்மை பட்டு போக கடவுதுன்னு சொன்னியோ, அந்த கணமே அந்த விஷத்தன்மை செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அது வெளியே வலிச்சா உனக்கு என்ன, வலிக்காட்டி உனக்கு என்ன? நீ சொல்லிட்ட, அது நடந்துருச்சு, பயப்படாத. நீ ரிசல்ட்டுக்காக காத்துரு. திரும்பி திரும்பி ஆண்டவனே சுகமாக்கு, ஆண்டவனே சுகமாக்குன்னு சொல்லி அந்த புண்ணுக்கு உயிர் தராத. என் புண்ணு ஆறிடுச்சு, இயேசுவின் நாமத்தில் ஆறிடுச்சு, விஷத்தன்மை நீங்கிருச்சு, பக்க விளைவு வரக்கூடாது, பின்விளைவு வரக்கூடாது, சீல் வைக்க கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன் புண்ணே அப்படி நீ புண்ணை பார்த்து பேசு, பிசாசை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீ வேலை செய்ய போயிடு. அதுக்கப்புறம் நீ கவனிக்கூடாது. அதை தொட்டு 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 பார்த்து ஐயோ அம்மம்மா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. புண்ணு நீ என்னைக்கு சொன்னியோ, என்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னியோ, பேய பார்த்து, பிசாசை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, அன்னைக்கே உன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. அப்படி போய் செயல்படணும். சரிங்களா? சரி. அப்ப பிசாசு வந்த உடனே அழுதுகிட்டு இருக்க கூடாது. டைரக்டா என்ன செய்யணும்? நீங்க பிரச்சனை வந்தோடனே பேசுங்க. நைட்டு ஜெபம் பண்ணுங்க, சும்மா இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்ணாதீங்க. பிரச்சனை வரும்போது, இது புரியுதா புரியலையா? அவ்வளவுதான் விஷயம். நைட்டு சும்மா இருக்கும்போது காலைல எழுந்திரிங்க, என்ன வேலை உங்களுக்கு? 4 மணிக்கு தான். அருமையா உங்களுக்காகவே நைட் எல்லாம் கரண்ட் நிப்பாட்டுறான். தமிழ்நாட்டில் இப்போ ஒருத்தன் கூட நைட் தூங்குறது கிடையாது. கொஞ்சம் உட்காந்து மூளையை சொரிஞ்சு யோசிங்க. இந்த தப்பு எங்க நடந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு யோசிங்க. ஒரு பய தூங்குவானா? அது என்னது? யூபிஎஸ். அது என்னங்க வீட்டுக்கு வைப்பானே? யூபிஎஸ் கூட கரண்ட் போதுமாங்க? அதுவே பத்தல. இல்லை எனக்கு தெரியாது, நான் என் வீட்டில் யூபிஎஸ் வைக்கல. 12 மணி நேரம் ஏற்றி 12 மணி நேரம் கட் பண்றான். இப்படிங்கிறதுக்குள்ள கரண்ட் போயிடுது. ஐயோ 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 புசு 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 புசுன்னு இவனுக்கு எப்ப தூக்கம் வருது பாவம். ஒரு தடவை தூக்கம் கலைஞ்சா 2 மணி நேரம் அவங்க தூக்கம் செட் ஆக. ஒரு அம்மா சகஜாவே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா கண்ணங்கரையன் ஆயிடுச்சு. ஐயோ என்னம்மா வேகாத வேலை வேலை செஞ்சியா அப்படின்னு கேட்டா, இல்லையா கொசுக்கடியா பாருங்க, நல்லா பாருங்க, நான் உடம்பு முழுக்க பிச்சு புண்ணாக்கி வச்சிருக்குது. கொசு கடிக்காத இடம் கிடையாது, கடிச்ச இடம் கண்ணங்கரையன் இருக்குதுங்க. விஷப்பூச்சி கடிச்ச மாதிரி இருக்குது, கொசு கடிச்சது. அதனால ராத்திரி அந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சுன்னா உட்காந்து அட்டை எடுத்து விசிறிக்கிட்டு ஒரு சோத்திரம் போட ஆரம்பிச்சேன்னா புரோஜனமாவது இருக்கும். ஆண்டரோட பேசிட்டு அடுத்த நாள் காலையில் பண்ற ஜெபத்தை நைட்டே பண்ணிடு. காலையில தூங்க வேற வழி இங்கதான் கொளுத்தி எடுக்குது. 5 மணிக்கு மூச்சை நிப்பாட்டுறான், 6 மணிக்கு நிப்பாட்டுறான், 2க்கு நிப்பாட்டுறான், 1க்கு நிப்பாட்டுறான், 12க்கு. இனிமே கரண்ட கண்டா எச்சி விடுற மாதிரி போயிடும். அப்பாடே கரண்ட் வந்துருச்சுடா. இனிமே எப்ப கரண்ட் போகுதுன்னு கேட்க கூடாது, எப்ப கரண்ட் வரும். சரி கவனிங்க, விஷயத்துக்கு வரலாம். இன்னும் பிரசங்கத்துக்குள்ள போகல, அங்க இங்கேயும் சுத்திட்டு வந்தாச்சு, ஒரே சுத்தியாச்சு. 20 நிமிஷம் போனதான் ரைட்டு. சரி விஷயத்துக்கு வருவோம். அவன் கடவுள் மனிதனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய செய்யும் பொழுது, நம்ம உதவி கரத்தை நீட்டும் பொழுது, நம்ம தேவனோடு ஒத்துழைக்கும் பொழுது நாம் ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம். சரியா? அம்மாவோட முள்ளு சாட்சினால் இவ்வளவு பேச்சு பேசினேன். பிசாசுக்கா நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். கர்த்தர் சொத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, சாவுக்கு ஏதுவான ஒன்று உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சொத்தை நீ விட்டுட்டு போலாமா? ஓடவே கூடாது. எனக்கு சொத்து நான் வாசிட்டேன், சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, எந்த விதத்திலும் எதுவும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லிட்டார். பாருங்க என்ன அளவாக சொல்றாரு பாருங்க. இன் நோ வே இட் ஷல் ஹர்ட் யூ அப்படிங்கிறார். தமிழ் என்னங்க சொல்லலாம்? இன் நோ வே இட் ஷல் ஹர்ட் யூங்கிறார். இன் எனி வே இட் ஒன்ட் ஹர்ட் யூ அப்படிங்கிறார். தமிழ் எப்படி சொல்லலாம்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தான்னு தமிழ்ல போட்டாங்க. அது இங்கிலீஷ்ல பார்க்க போனா ஒன்றும் எந்த விதத்திலும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு ஒரு வார்த்தை கூட்டுறாங்க இங்கிலீஷ்ல. ஒன்றும் எந்த விதத்திலும், ஒன்றும் ஒரு விதத்திலும் உன்னை சேதப்படுத்தாது அல்லது எந்த விதத்திலும் உன்னை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. இந்த சொத்தை நீங்க விட்டுறீங்க, சொத்து வேணுமா வேணாமா? அது விட்டுறக்கூடாது. விட்டீங்கன்னா அது ரெடிட்டு போயிடும். எப்பயும் சொல்றேன், இனிமே இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது. வியாதி வந்துச்சுன்னா சொல்லணும், வரும்னு எதிர்பார்க்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். வியாதி வரும்னு மட்டும் நீங்க சொல்லிடவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வியாதிக்கு சம்பந்தமே. அவ்வளவுதான். பிசாசே நான் ஏமாத்தினதெல்லாம் நீ போதும், நான் ஏமாந்தது போதும், இனி நானும் ஏமாற
மாட்டேன் மவனே, சாகர வரைக்கும் நடையோட உடையோட இருப்பேன், தும்மல் கூட எனக்கு வரக்கூடாதா மவனே, எனக்கு ஒத்த தலைவலி கூட வரக்கூடாதா மவனே. என்னம்மா ராமேஸ்வரி, கண்ணாடி போட்டுட்டு சபைக்கு வரக்கூடாது. நீங்க இப்பயே ஜெபம் பண்ணு, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சாலேஸ்வரம் கிடையாது, வெள்ளெழுத்தும் கிடையாது. இப்பயே சொல்லிடணும். 40 வயசு வந்த பிறகு ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்பயே 30 வயசு இருக்கும்போது என்ன செஞ்சிடணும், போடு ஜபத்தை போட்டு வச்சா கர்த்தர் செய்ய காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த சொத்தெல்லாம் கேட்டு வாங்கிக்கணும். இந்த சொத்தெல்லாம் கேட்டு, அதுக்கு தான் நான் சொத்தை வாசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க உட்காந்து கர்ரு புருன்னு தூங்கிட்டு இருந்தேன் அர்த்தம். அதனால தான் தூங்காதமா தூங்காதமா தூங்காதமான்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு சொத்து தரேன் பாருங்க. ஏன்னா அது முஸ்லில் ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டேன், அது உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணாம போக மனசு இல்லை. சரி, அதனால ஒரு காரியம் சொல்றேன். அந்த 10 எடுத்தீங்களா, மத்தேயு 10ன்னு சொன்னேனே, 10ன்னு போட்டீங்களா, அதுல 26 வாசிங்க. அடடா, இது எத்தனை வசனம் அது? அப்படியா இருக்குது? சாரி, அப்ப நான் மத்தேயு 19 எடுங்க. 25 வாசிங்க. யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள்? சரி வாசிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் சொல்லுங்க, மனுஷனாரே இது கூடாததுதான். மனுஷராலே இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். பிரச்சனை வரும்போது இந்த வார்த்தையை ஒரு 10 தடவை சொல்லுங்க. தேவனால எல்லாம், தேவனால எல்லாம், எல்லாம் கூடுனா எல்லாம் கூடும் தான். உன் பிரச்சனையை மாத்த தேவனால, அந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாமல் ஆக்க தேவனால, அவ்வளவுதான். அதை பத்தி பயப்படக்கூடாது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, இன்னையோட டைவர்ஸ், என்ன செய்யலாம்? பயப்படாத, இந்த வார்த்தையை சொல்லு, தேவனால் எல்லாம் கூடும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மாற்ற தேவனால முடியும். அதுக்கு தான் அவர் இருக்கிறார். இப்போ இதை யாரு பயன்படுத்த போறா? ஃபேன் இருக்குது, ஃபேனை போட்டுக்கிறோம். லைட் இருக்கு, லைட்டு போட்டுக்கிறோம். ஹீட்டர் இருக்கு, ஹீட்டர் போட்டுக்கிறோம். ஏசி இருக்கு, ஏசியை போட்டுக்கிறோம். ரெக்கார்டர் இருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மைக் இருக்கு, மைக்கை பயன்படுத்துறேன். ஆம்பிளிஃபயர் இருக்கு, ஆம்பிளிஃபயரை பயன்படுத்துறேன். அட்டை இருக்கு, விசிறிக்கிறேன். அது போல இந்த வசனத்தை யார் பயன்படுத்தணும்? என்ன வசனத்தை? எல்லாம் கூடுனா என்ன அர்த்தம்? எல்லாம் கூடுனா என்ன அர்த்தம்? எல்லாமே கூடுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாமே முடியும், அதோட பிரச்சனை நிப்பாட்டு. ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்ணும்போது கேட்டேன். முதல்ல MP3 CD பிளேயர்னு ஒன்று வந்துச்சு, அப்புறம் MP3ன்னு ஒன்று விட்டான், அப்புறம் டிவிடின்னு ஒன்று விட்டான். அதுக்கு மேல என்ன விட்டான் தெரியுங்களா? டிவ்எக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரே சீட்ல 32 படம் 72 படம் வச்சிருப்போம், சினிமா படத்தை. அது பேர் டிவ்எக்ஸ்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? சரி, டிவிடி மாத்திரம் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப குழம்பாதீங்க. டிவிடி. இப்ப சிடியை கொண்டு வந்து டிவிடி பிளேயர்ல போட்டா டிவிடி பிளேயர் ஓடுமா ஓடாதா? ஓடும். பரவாயில்ல, சொல்லிட்டீங்க. இப்ப சிடி பிளேயர்ல போய் டிவிடியை போட்டா ஓடுமா? ஓடாது. அதுபோல தேவனால் எல்லாம் கூடுங்கிறது டிவ்எக்ஸ் பிளேயர் மாதிரி, டிவிடி பிளேயர் மாதிரி. இதுல எல்லா வசனமுமே உள்ளுக்குள்ள அடங்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதாங்க எல்லாம் கூடுனா அதுக்கப்புறம் பைபிள் எங்க படிக்கிறீங்கன்னு கேட்டேன். எல்லாம் இது ஒன்ன விசுவாசிட்டு போயா, அறுக்க தெரியாத இடுப்புல எதுக்கு 58 அருவான்னு சொன்னேன். இந்த ஒரு வசனத்தை விசுவாசியா? தலைவலியா? பதிலெடு. தேவனாலே உன் தலைவலியை நீக்க, பௌத்த வழியா, புருஷன் சண்டையா, கோர்ட்டு கேஸா, மழை வரலையா, மோட்டர் வேலை செய்யலையா, எல்லாம் அந்த வசனத்தை தூக்கி உள்ளுக்குள்ள போடு. தேவனாலே சொல்லுங்க, தேவனாலே, தேவனாலே கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போடு. அது எல்லாமே முடியும். அதெல்லாம் முடியும், வேலை முடிஞ்சு. இந்த ஒரு வசனத்துல எல்லாம் இருந்துச்சு, எதுக்கு நீங்க பசங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு. சரிங்க, அப்ப தேவனாலே எல்லாம் கொடுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில. இப்ப என்னால முடியல, அதான் சொன்னாரு, மனிதனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே. நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுள் எங்க இருக்கிறார்னா, உன்னால எது முடியலையோ அதை முடிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் இருக்கிறான். உன்னால முடிஞ்சதான் நீ சேவியாப்பா, புரியலையா? ஏங்க உங்களால முடிஞ்சாதான். ஒரு கிளவியால முடிஞ்சது கிளவி செய்யுமே. இப்போ உக்கர பார்வதி அம்மா தூங்குதுன்னா அந்த அம்மாவால முடியுது, தூங்குது. இது கடவுளே தேவையில்லை. யாரு தேவையில்லை? அதான் நீதான் தூங்குறியே. உனக்கு புண்ணிய தூங்க வைக்க ஆண்டானா தேவை.
இப்ப முழிக்க வைக்க தான் கடவுள் தேவை. உங்க பொண்ணு எங்கம்மா இருக்கு? சென்னையா? சென்னையில கூட்ட ஆரம்பிக்க போறேன். மல்லிகை கறியா பெருச்சாளி கறியா தெரியாது எனக்கு. கோயம்பேடு பக்கத்தான் நான் கூட்ட ஆரம்பிக்க போறேன். அது சொல்லுவீங்க நீங்க. இப்போ பொண்ணு ஃபோன் நம்பர் வாங்க, உங்க பொண்ணை பேச சொல்லணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா மாசத்துக்கு ஒருக்க என்கிட்ட ஃபோன் போட்டு பேசணும். சும்மா உட்காந்துட்டு கூடாது, சபைக்கு வராமல் உட்காந்துட்டு கூடாது, முட்டாள்தனம் உட்காந்துட்டு கூடாது. நேற்று அப்படி தான் ஒரு பொண்ணை பார்த்தேன், 2 வருஷம் ஆச்சு. ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்து 2 வருஷம் கோயிலுக்கு வரல. இன்னைக்கு குழந்தையோட வருது. கல்யாணம் அடிச்சு சரி சந்தோஷம், ஆண் குழந்தைய பெற்றுட்டா, கோயிலுக்கு வந்தேன், 100 ரூபா காணிக்கை போட்டேன். திட்டுனேன், சர்ச்சுக்கு போனியாமான்னு கேட்டேன். ஐயோ மாசம் வாரம் போயிட்டு இருக்கேங்க. என்ன கோயிலுக்கு? நான் மாதா கோயிலுக்குன்னு. படுத்துட்டு காரி துப்பு வச்சுக்கோ மாவளே அப்படின்னு. நீ மாரியாத்த கோயிலில் போய் கடை வெட்டிருக்கலாமே அதுக்கு அப்படின்னு. நீ என்ன சத்தியம் கேட்ட? நீ என்ன ஞானஸ்தானம் எடுத்த? உனக்கு எவன் சொல்லி கொடுத்த ஆண்டவரை பத்தி அப்படின்னு. நீங்க தாங்க என்னச்சு, நான் இப்படிதான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு. அப்படின்னா என்ன தூப்பு மூஞ்சில் அப்படின்னு. நடக்க சித்தப்பட்டு கஷ்டப்பட்டு சித்தப்பனை கல்யாணம் பண்ணிக்கானு. சித்தப்பனை கல்யாணம் பண்ணிக்கான்னு கேட்டேன். கோவனாலும் கோவம். பார்த்ததே 2 வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஒரு வார்த்தை அன்பா பேசல. நல்லா இருக்கிறியாமா, வீட்டுக்காரர் எப்படிமான்னு கேட்கல. கடமுட திட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஏமா ஒரு நல்ல சபைக்கு போக கூடாதா? ஒரு போன் பண்ணி பாஸ்டர் நான் இங்க இருக்கிறேன், நான் எந்த சபைக்கு போட்டுன்னு கேட்டியா? கேட்கல. இப்ப இருக்கிறது ஆத்தூர்ல இருக்குதான். சொந்த ஊர் ஏதோ நாக்குறிச்சி, நான் ஏதோ ஒரு ஊர் சொல்லுச்சு அங்கிட்டு. சரி, ஆத்தூர்ல ஒரு பார்மசிஸ்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரு, கம்பவுண்டரா. ரைட்டு. இப்ப என்ன கோயில்? ஆத்தூருக்கு வந்து என்னமா கோயிலுக்கு போனா, ஆத்தூருக்கு நான் அதே கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன், மாதா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு என்னங்க அர்த்தம் அதுக்கு? போன் நம்பர் நோட் பண்ணிக்கமான்னு சொன்னேன். போன் நம்பர் எழுதி மரியாதையா மாசத்துக்கு ஒருக்க நீ போன் பண்ண அப்படின்னு. நீ உயிரோடு இருக்கிற, செத்து போயிட்டியா என்னன்னு பாரு. கையில குழந்தை வச்சிருந்தாங்க. நீயும் ஒரு பொம்பளை தானே? ஆமாமா. இங்க வந்து ஆம்பளையா பொம்பளையானே? பொம்பளைங்க நாங்க எல்லாத்துக்கும் 2 கால் இருக்குதா? இருக்குது. இப்ப எல்லாருமே இந்த குழந்தைக்கு அம்மா ஆக முடியுமான்னு கேட்டேன். எல்லாரும் அம்மா ஆக முடியுமா? இன்னைக்கு நான் சொல்றேன், பைபிள் எடுத்து எல்லாரும் பைபிள் தூக்குவாங்க. எல்லாரும் உனக்கு அப்பனாக முடியாது. அது முதல் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒன்றும் தெரியாமலே உட்காந்துட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே பொழுது ஓட்டிட்டு இருக்க கூடாது. 10,000 உபாத்தியாயர்கள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. தகப்பன்மார் அநேகர். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேனே. அந்த வசனத்தை வாசிங்க. ஏன்னா அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. இதென்ன பாஸ்ட் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, இவரா கதை கட்டிட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்காதீங்க. 1 கொரிந்தியர் 4:15 இல்லைன்னா 2 கொரிந்தியர் 4:15. 1 கொரிந்தியர் 4:15. வாசிங்க. ரைட்டு தான்மா. பெற்றேன். கவனிங்கம்மா, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், இன்ஸ்ட்ரக்டர்ஸ், லீடர்ஸ், பிரீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், 10,000 ஊழியக்காரங்க பைபிளை தூக்கிட்டும் வீட்டை சுத்திட்டு வந்தாலும் உன்னை பெத்தவன் ஒருத்தன் தான். சார் நானா சொல்றேன்? ஆண்டவர் சொல்றார். என்னம்மா? பெத்தவன் உன்னை நிறைய பேர் பெக்கலப்பா, உன்னை பெத்தவன் ஒருத்தன் தான் பைபிள் சொல்லுது. பெத்தவன் திட்டுவான், பெக்காதவன் திட்டணும்னு அவசியம் கிடையாது. சொல்றது புரியுதா புரியலையா? நான் உங்களை சத்தியம் சொல்லி கடவுளுக்குள்ள நடத்திட்டு இருக்கிறேன். நான் உங்களை திட்டலாம், உங்களை அடிக்கலாம், எனக்கு உரிமை இருக்குது. அப்படி சொல்றேன். ஒரு வார்த்தைக்கு பெத்த உரிமைக்கா நான் சொல்றேன். பெக்காதவன் உன்னை திட்டா நீ ஓடிட மாட்டியா? அதனால அவன் என்ன செய்வான்? ஆஹா வாமா பொண்ணே கண்ணே மணியே, வாருங்கள், உட்காருங்கள், அமருங்கள், மைக்க புடியுங்கள், பாட்டு பாடுங்கள், சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் பிரசங்கம் பண்ண வேண்டும், நீங்கள் அருமையாக இருக்கிறீர்கள், உங்களை எவ்வளவு திறமையாக பயன்படுத்தலாம், உங்களுக்கு எவ்வளவு தாளந்தை தேவன் தந்திருக்கிறார். இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. யாரு? பெக்காதவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஓசுல கிடைச்சா ஜாமான் தானே, நீ பெக்கல இல்ல. யாத்திராகமும் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுதான். ஒரு வசனம் சொல்றேன். 22 அந்த 10 கற்பனையை கொடுக்கிறது. 20 10 கற்பனைனா
என்னன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல 17வது வசனத்தை வாசிங்க. 20:17. ஆமா கவனிங்க, 10வது கற்பனை. 10 கற்பனை 10 கற்பனைன்னு சொல்றமே, அதுல 10வது கற்பனை பாருங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் நிப்பாட்டுங்க. இதுதான்மா 10வது கற்பனை. இதுதான் 10வது கற்பனை. பிறனுக்குரிய மாடு ஆடு கழுதன்னு சொல்லிட்டு யாதொன்றையும் சொன்னார். சொன்னாரா? சொன்னாரா? அப்படின்னா இன்னொரு பாஸ்டருடைய விசுவாசிய நம்ம வச்சுக்கலாமா? இங்க ரூட் அதுதான் கர்த்தர் சொன்னாரு. யோவான் 10ல திருடன் வந்து மெயின் கேட்ல வரமாட்டான், வர முடியாது. அவன் எங்கேயாவது சைடு கேட்டை உடைச்சிட்டான் உள்ளுக்குள்ள. இதுலயே நீ கண்டுபிடிச்சுக்காம திருடன் மெயின் கேட்ல வரமாட்டான், ப்ராப்பர் சேனல்ல வர முடியாது. இன்னைக்கு பாலமுருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் போய் பாலமுருகன் வெளியூருக்கு போன பிறகு அவங்க பொண்டாட்டி வீட்டுல போய் அடிக்கடி போய் நான் மட்டும் விசிட் பண்ணிட்டு இருக்கலாமா? பண்ணக்கூடாது. மேரேஜ் ஆன பிறகு நான் பாலமுருகனுடைய நாலேஜுக்கு உட்பட்டு தான் நான் பாலமுருகனுடைய வீட்டுக்குள்ள போகணும். இதானே சரி? இதானே ஒழுங்கு? இதானே ஒழுங்கு? இந்த ஒழுங்குக்குள்ள வரணுங்க. பாருங்க, பணம் நமக்கு முக்கியம் கிடையாது, நமக்கு கர்த்தர் முக்கியம். நம்ம ஒழுங்கு முக்கியம் தான் கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஒழுங்கா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்குன்னு தான் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கிறோம் போல இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு நம்ம இப்ப கர்த்தர்கிட்ட வரல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமானா ஒன்னும் யோசிக்காதப்பா, அந்த பழத்தை தின்னு பாருங்கிறார். அந்த பழத்தை தின்னு பாரு, புளிக்குதான் அன்னைக்குதான் கண்டுபிடிச்சிக்கோ, அப்புறம் சொல்லு இந்த மரம் நல்லதா கெட்டதாங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய செயலை பாரு, அவன் செயல் என் வார்த்தைக்கு நேரா இருந்துச்சுன்னா அவன் நல்ல மரம் நல்ல மனுஷன் வச்சுக்கோங்கிறார். அப்ப நல்லா புரியுதுங்களா? இன்னொருத்தனுடைய விசுவாசிய நம்ம இச்சிக்கலாமா? அவன் என் சபைக்கு வரலான்னு நினைக்கலாமாங்க? ஏங்க, அவன் ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ள அவன் உருவாக்குறதுக்கு அவன் எத்தனை பாடுபடணும், எத்தனை ஜெபம் பண்ணணும், எவ்வளவு முக்குன்னு முக்கியம் ஆகணும், எவ்வளவு உபவாசம் போட்டு அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ 10 ரூபாய் கஷ்டப்பட்டதான் நானும் 10 ரூபாய் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ரைட்டா? கடவுள் உன் சபைக்கு ஒரு 50 பேர் தந்திருக்கிறார், என் சபைக்கு ஒரு 50 பேர் தந்திருந்தாருன்னா அந்த சபையில இருந்து எனக்கு ஒரு 5 பேர் வந்தா பரவாயில்லைன்னு என்ன அர்த்தம்? இது நினைப்பே இந்த 10வது கற்பனையை இங்கேயே தாண்டியாப்பா. பிறனுடைய பொருளை நம்ம இச்சிக்கலாமா? இச்சிக்கவே கூடாதுங்க, இச்சிக்கவும் கூடாது. இது அவங்களுக்கு. நமக்கு என்ன பாடம்னா, நமக்கு என்ன பாடம் கத்து கொடுத்துருக்கிறாரு? 10,000 பேர் பைபிளை தூக்கிட்டு இருந்தாலும் உன்னை பெத்தெடுத்த எத்தனை பேர் தான்? ஒருத்தன் தான். ரைட்டா? கைகால் இருக்கிறவங்களும் அம்மா ஆக முடியாது, மீசை வச்சவங்களும் அப்பா ஆக முடியாது. அப்ப அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நேற்று அந்த புள்ள அந்த பொண்ணை போய் திட்டி விட்டேன். எங்க வேணா போமா, எங்கிட்ட கேட்டுக்கோ, நீ போற சபை பாஸ்டர் பேர் என்ன, அவர் போன் நம்பர் கூட நான் பேசுறேன், 10 நிமிஷத்துல நான் போன்ல கண்டுபிடிச்சிருவேன் அவர் யார் என்னன்ட்டு. நான் மூஞ்சி பார்க்க வேணாம், 10 நிமிஷம் அவர் நான் போன்ல பேசினேன்னா அவர் யாரு என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். கர்த்தர் எனக்கு காமிச்சு கொடுப்பார். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அவங்க சபை எப்படிப்பட்ட சபை, என்ன சபைன்னு சொல்லி. இல்லையா, நீ உட்காந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் அருமையான சபைக்கு தேவன் நடத்துவார். சும்மா நீ உட்காந்துட்டு மாதா கோயிலுக்கு போயிட்டு என்னமா அர்த்தம்னு கேட்டேன். கர்த்தர் பாருங்க, இப்பயும் சொல்றேன், கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்க முடியும்னா நீங்க இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. கர்த்தர் என்னைக்கு துடைக்கிறாரோ துடைப்பாருன்னா நீங்க வீட்டிலே இருக்கலாமா? இங்க ஏமா வார வாரம் வரும்? இங்க வார வாரம் வருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும். இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில விமோச்சனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அதை பத்தி தான் டாபிக் இருக்குன்னு நினைச்சேன், லைன் மாறல, இன்னும் வரல. அது பின்னாடி டைம் இருந்தா போறேன். ஆக இங்க வார்த்தையை கேட்பதற்காக வருகிறோம். சரி, ரைட்டு. இப்ப நம்ம பகுதிக்கு நம்ம போவோம். எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டேன், திரும்பி மத்தேயுக்கே நான் போறேன். 19ல என்ன வாச்சோம்னா, மனிதனால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால். சரிங்க, இப்ப நல்லா கவனிக்கணும். இது உங்க வாழ்க்கையில பயன்படுத்த, இந்த வசனத்தை வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய அறிவுக்கு இதுக்கு மேல வழி கிடையாது, இதுக்கு மேல வழி கிடையாது அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நான் சொல்றேன், அந்த இடத்துல தான் கர்த்தர் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்தாங்க, சோறு இல்ல, எல்லாரும் கேட்டாங்க, எப்படி எங்களுக்கு பசிக்குதுனாங்க.
மோசே சொன்னா கர்த்தர் சோறு தருவாருன்னா. இவனுங்க கேட்டானுங்க, என்ன விளையாடுறியா, என்ன ரீல் விடுறியா, என்ன பூச்சி காட்டுறியா கேட்டா, நீ இருக்கிறது பாலைவனம், நீ சோறு தரங்கிறிய, சோறு எங்க இருந்து வரும், எத்தனை மாட்டு வண்டியில் வரும், எவன்டா நமக்கு சோறு சமைச்சு கொண்டாந்து கொடுப்பான், என்ன விளையாடுறியா, 30 லட்சம் பேர் இருக்கிறோம் வனாந்தரத்துல, என்ன சும்மா கர்த்தர் தருவாருங்கிறேன்னு சொல்லிட்டு மோசையே பிடிச்சி நசுக்குனாங்க. வழி சொல்லியா, பக்கத்துல எந்த ஊரியா இருக்குது, நமக்காக எவையா சமைச்சிருக்கிறான், எவையா கொண்டாந்து கொடுப்பான், மத்தியானம் மணி அடிச்சா, சரி இன்னைக்கு கொடுப்பான், நாளைக்கு நைட்டு யாரா சோறு கொடுப்பான் அப்படின்னு போய் ஊழியக்காரனை பிடிச்சி நசுக்குனாங்க. இவன் என்னப்பா எதிர்பார்க்கிறான், சோத்துக்கு வழி சொல்லுப்பா, சோறு தருவாங்கிறல வழி சொல்லுப்பா, சோறு எப்படி தருவார் சொல்லு. நான் கேள்வி புரியுதுங்களா, இவனுக்கு கேட்ட கேள்வி நியாயம்தான். தண்ணி இல்ல கர்த்தர் தருவார், எத்தனை பேசுற, எப்பரா தருவார் சொல்றா அப்படின்னு கேட்டான். கறி 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 கறினாரு, 30 நாள் திம்பன்னு சொன்னாரு. சும்மா இருந்த பல எச்சி நாக்கில் ஓடிட்டு வந்துருக்கிறேன், எப்பரா 30 நாள் கறி எங்களுக்கு வரும், வழி சொல்லியா, வழி சொல்லு, எப்படி தருவாரு, அதைத்தான் வழி சொல்லுன்னு கேட்டான். அம்மா கவனிமா, நல்லா கவனி, இந்த பாடத்தை கத்துக்கிட்டாதான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள போக முடியும். என்ன பாடம், உன் சோத்து பாடத்தை முடி, உன் சோத்து பாடம், தண்ணி பாடம், கறி பாடம், 3 பாடமும் கர்த்தர் நடத்தினார். இந்த பாடத்துல பாஸ் பண்ணாதான் மவனே உனக்கு பாலும் தேனும் ஓடுற கானாதேசத்துக்குள்ள போக முடியும், இல்ல இங்கே சாவணி. என்ன பாடம் தெரியுதுங்களா, நான் சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்கு வழி இல்ல, உனக்கு வழி இல்லாதனால கர்த்தருக்கு வழி இல்லைன்னு சொல்லாத, உன் கண்ணுக்கு வழி தெரியாததுனால, உன் அறிவுக்கு வழி தெரியாததுனால கர்த்தருக்கு வழி இல்லைன்னு சொல்லாத. உனக்கு ஒரு வழியும் இல்லாதப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், கை தட்டணும். சொன்ன பிறகு உனக்கு ஒரு வழியும் இல்லாதப்ப கர்த்தருக்கு 1000 வழி இருக்கிறது. ஒரு வழியை அடைச்சா 1000 வழியை கர்த்தர் திறப்பார். சோறு எப்படி கொடுத்தாரு, படுத்துக்கிட்டு அண்ணாந்து பாருங்கடான்னாரு, இல்லைன்னா நைட்டு நல்லா தூங்கிட்டு விடிய காத்தால வெளியே வாங்கடான்னாரு. வெளியே வந்து பார்த்தா அழகழகா ஐஸ்கிரீமை விட அழகா அப்படியே பாலைவனம் முழுவதுமாக ஒரு முழம் உயரத்துக்கு அப்படியே சோத்தை இறச்சி வச்சிருந்தார் கர்த்தர். எடுத்துக்கோடாம அவனை, உலகத்துல ஒருத்தன் ருசி பார்க்காத ஆகாரம் இது, வானத்திலிருந்து நான் உங்களுக்காய் தருகிற ஆகாரம். தண்ணி இல்ல நாங்க, அப்படியாப்பா, இங்க வாப்பா, இது என்னங்க, இது ஒரு பெரிய பாறைங்க, என்னது பெரிய பாறை, இங்கெல்லாம் மணல், தண்ணி இல்ல, அப்ப என்ன செய்யலாங்கன்னாரு. மகனே அந்த கல்ல அந்த பாறையை 2 தட்டு தட்டுறா அப்படின்னாரு. பாறையை 2 தட்டுன்னு சொன்னாரு. பாறை தட்டினோடனே திபுன்னு தண்ணி ஒழியாச்சு பாரு. குடிங்கடா மகனே, 30 லட்சம் என்ன 3 கோடி ஜனங்கள் வந்தாலும் குடிச்சு தீருங்கடா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே அப்படின்னு ஒரு பாட்டு. கண்மலையை பிளந்து பாறையை பிளந்து உன் தாகத்தை தீர்த்தவர் தேவன். கறி 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 கறின்னா எத்தனை லாரிப்பா வரும் இந்த பாலைவனத்துல, லாரி எங்கப்பா இருக்குது, விறகு எங்கப்பா சமைக்கிறது, என்ன கூத்து கட்டி அடிக்கிறார் ஆண்டவர், சும்மா ஒரு அளவில்லையா, கறி எப்படி கொடுப்பார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டான். எல்லாம் ரெடியா பார்த்து எடுத்து வச்சுக்கோ அப்படின்னாரு. நான் கொடுக்கறத முடிஞ்சா தின்னு பாடுறானாரு. ஒரு காத்து அமிச்சார், ஐயோ எல்லாம் பயப்படாதீங்கன்னாரு. எல்லாம் பார்த்தா மேகமே தெரியல, எல்லாம் காடை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பறவை. நம்ம காடை இல்லை, நம்மளுக்கு அவங்க தெரியாம மொழியாக்கம் போட்டாங்க. போட்டு விட்டு பெரிய பெரிய பறவை, அது சும்மா போந்தா கோழியாவது மாதிரி இருந்துச்சா என்ன கோழியா நமக்கு தெரியாது. அது காத்தை எடுத்து பறக்க முடியாம காத்தோட காத்தா வந்துருச்சு. இவன் வீட்டுக்கு வந்தோடனே காத்து நின்றுச்சு. இப்ப என்ன ஆச்சு,
தொப் 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 தொப்னு விழுவுது. பார்த்தா 3 முழ உயரத்துக்கு இப்படி 40 கிலோமீட்டர், இப்படி 40 கிலோமீட்டருங்க. 160 கிலோமீட்டர் கறி கொடுத்தார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. உங்க அப்பா வந்து கொடுத்தாரா? உயிரா ஃப்ரெஷ்ஷா கொண்டாந்து டோர் டெலிவரி சார். அவன் வீட்டு வாசல்ல கொண்டு விழ வச்சார். போ வீட்டை சுத்தி 40 கிலோமீட்டருக்கு அள்ளுங்கடா. 40 லட்சம் பேரா திம்மிங்களா? தின்னுங்க, தின்னு மூக்கல ஏப்ப வர வரைக்கும் 30 நாள் தின்னு சாமி வேண்டான்னு சொல்ல கத்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. பாடம் கத்துக்கோ மகனே. என்ன பாடம்? உனக்கு வழி இல்லைன்னு சொன்ன உடனே கத்தருக்கு வழி இல்லைன்னு சொல்லாத. தேவனால எல்லாம் கூடும். மனிதனால் இது கூடாததுதான். தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் இது கூடாததுதான். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால். அதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு பைபிள்ல முடிக்கிறேன். இதெல்லாம் சும்மா உதாரணம் கொடுத்தேன். சும்மா பைபிள் இருந்து ஒரு வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். எடுத்து வச்சோம் விட்டுவிட்டானே. 2 ராஜாக்கள் 6. பரவாயில்ல. 24 வாசிங்க. 2 ராஜாக்கள் 6 24 வாசிங்க. நல்லா கவனிங்க. நிப்பாடு கவனிங்க. 24 5 வாசிங்க. கவனிங்க. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான். நல்லா கவனிங்க. ஒரு ஆண்டருடைய ஜனத்தை இருக்கிற அந்த ஊரை சுத்தி இன்னொருத்தன் வந்து என்ன செஞ்சிட்டான்? முற்றுகை போட்டுட்டான். முற்றுகைன்னா நமக்கு இப்ப தெரியல அந்த வார்த்தை, இருந்தாலும் கொஞ்சம் பழைய காலத்து அம்மாங்களுக்கு தெரியும். வளைச்சு போட்டான். ஊர்ல இருந்து ஒத்துன்னு வெளியே போக முடியாது, ஊருக்குள்ள எவனும் வர முடியாதுன்னா இப்ப கவனிக்கணும். இப்ப சோத்துக்கு என்ன வழி? நம்ம பாஷையில சொல்ல போனா பந்து. நம்ம பாஷையில சொல்ல போனா பந்து. எல்லா வண்டி நிப்பாட்டு. பால் வரல, காய் வரல, கேஸ் வரல, எல்லா வண்டி நிப்பாட்டியாச்சுன்னா, தண்ணி வண்டி வரல, எல்லாம் வரல, சோத்துக்கு என்ன செய்வ? இப்ப கவனிச்சுக்கோங்க. இப்ப ஒரு நாட்டை அந்த காலத்துல அப்படிதான் முற்றுகை போட்டு சண்டை போட்டு பிடிப்பான். சண்டை போட்டு பிடிக்கிறதுக்கு என்ன செய்வான்னா, ஊரை சுத்தி படை நிறுத்திடுவான். அவனே வந்து காலில் உழுவணும். அது வரையும் விடமாட்டான். நீ இருக்கிற சோத்தை எவனாலும் திம்ப பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்த ஒரு பட்டணத்தை சுற்றிலும் எதிரி தேசத்தார்கள் வந்து முற்றுகை போட்டு விட்டார்கள். எதை சொல்றதுக்காக நான் இப்ப எடுக்கிறேன்? தேவனால். அதுக்கு ஒரு கதை சொல்றேன். ரைட். கதைனா நடந்த சரித்திரம். ரைட். என்ன நடந்துச்சு வாசிங்க. நல்லா கவனிக்கணும். அதனால் சமாரியாவிலே என்ன பஞ்சம் வந்துச்சான்? நல்லா சொல்லுங்க. கொடிய பஞ்சம். மழை இல்லாதனால இல்ல, இவன் ரவுண்ட் பண்ணிட்டான். வெளியே போக முடியல, உள்ள வர முடியல, அதனால பயங்கர பஞ்சம். அது எவ்வளவு பெரிய பஞ்சம் கவனிக்கணும். இப்ப வாசிங்க. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசா? பாத்துக்கோப்பா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசம். ஒரு கழுதையோட தலை வாசிங்க. அப்புறம் என்னது? விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். விலை எல்லாம் ஏத்திட்டு இருக்கிறான். காசு சம்பாதிக்க விற்க ஆரம்பிக்கிறான். கடைசியா விலை எது வரைக்கும் போயிடுச்சுன்னா, புறாவுக்கு போற 10 பைசாக்கு போற அதை பயிர் வந்து 5 வெள்ளி காசுக்கு விற்கிறான். வித்தனோடு ஒரு பிடிச்ச ஒரு கழுதை தலையை வந்து சமைச்சு சாப்பிடணும்னா 80 வெள்ளி காசு இருந்தால் தான் அன்னைக்கு கழுதையை சாப்பிட முடியும். இந்த அளவுக்கு அவன் முற்றுகை போட்டோம். இந்த அளவுக்கு முற்றுகை, இந்த அளவுக்கு பஞ்சம். இப்ப வாசிங்க. இப்ப ராஜா என்ன செய்வான்னு தெரியல. ராஜாவை எப்படி காப்பாத்துறது ஜனங்களை? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய ஊழியக்காரன் இவன் ராஜா, ஆண்டவரே நாங்க என்னப்பா தப்பு பண்ணோம், இப்படி வந்து மாட்டிட்டு முழிக்கிறோமே, எங்க ஜனங்கள்லாம் பட்டினியில கிடக்குறாங்களே அப்படின்ட்டு அந்த அலங்கத்தின் மேல, அவன் வீட்டு அலங்கன்னா ஏதோ வச்சுக்கோங்களேன், அந்த முற்றுகை மாதிரி பால்கனி மாதிரி வச்சுக்கோங்களேன், அங்க அவன் நடந்துகிட்டு இருக்கிறான்.
நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சம்பவிக்குது. வாசிங்க. கவனிக்கணும். ஆமா, கவனினா நீங்க பாடு வாசிட்டு போறீங்க விஷயம். ஒரு அம்மா போய் ஆண்டவனே என்னை காப்பாத்து, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டாச்சு. யார்கிட்ட? ராஜா கேட்ட. இவன் தானே ராஜா. இவன் ஏற்கனவே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னன்ட்டு? ஜனங்களுக்கு சோத்துக்கு வழி பண்ணணுமே, ஜனங்களுக்கு சோத்துக்கு. அவன் வேற ஒரு கழுதத்தலை 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறான், 80 வெள்ளி காசுக்கு வித்துட்டு இருக்கிறான். 80 ரூபா இல்ல, 80 வெள்ளி காசுக்கு வித்துட்டு இருக்கிறான். புறாவுக்கு போற கார்படி பயிர் 5 வெள்ளி காசுக்கு வித்துட்டு இருக்கிறானே. ஐயோ, இப்படியே போனா நம்ம என்ன சாகிறதா என்று சொல்லி நம்ம ராஜாவே என்ன பிரயோஜனம் அப்படின்னு கவலையில் அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு அம்மா வந்து என்னைய காப்பாத்துங்குது, போச்சுரா சோத்துக்கு தான் வண்டா போடுன்னு சொல்லிட்டு, என்னம்மா உன் பிரச்சனை அப்படின்னு கவலையோட கேட்கறான். அவ பிரச்சனையை கேளுங்க. இப்ப எப்பா கர்த்தர் உன்னை காப்பாத்தாட்டி நான் எதுல இருந்துப்பா நான் எடுத்து உனக்கு தர முடியும்? களஞ்சியங்கள் இருந்தா, ஆலையில் இருந்தா என்றான். அவன் நினைச்சுக்கிட்டான் சோத்துக்காக வந்திருக்கிறான். எப்பா கர்த்தர் உன்னை காப்பாத்தாட்டி நான் ஏன் களஞ்சியத்தை நான் எப்படிமா தர முடியும்? இப்ப சுத்தமா முற்றுகை போட்டான், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப எல்லாமே கர்த்தர் கையில தான் இருக்குது. கர்த்தர் உன்னை காப்பாத்தினாதான் காப்பாற்ற முடியும். இப்ப பாருங்க, இப்ப பிரச்சனை சொல்றா பாருங்க. ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அவள் ஏற்கனவே ஜெயந்தியும் பிரசங்கம் பண்ணிருக்கு, நானும் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் கேட்போம். இந்த அம்மா ஒரு அம்மா கையில் கூட்டி வந்துட்டாவ. நீயே நியாயம் சொல்லு ராஜாவே. இவ சொன்னா இன்னைக்கு உன் பிள்ளைய அறுத்து திம்போம், நாளைக்கு என் பிள்ளைய அறுத்து திம்போன்னு சொன்னா நான் சரின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய கொண்டு நான் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் தின்னுட்டோம், நேற்று தின்னுட்டோம். இன்னைக்கு எனக்கு பசிக்குது, இன்னைக்கு உன் பிள்ளைய அறுத்து கொடுன்னு கேட்டா ஒளிய வச்சுட்டு முடியாதுங்கிறா. இப்ப பஞ்சத்தோட உச்சக்கட்டம் புரியுதா? இப்ப பஞ்சம் எது வரைக்கும் போயிருக்குன்னு பாத்தீங்களா? உயிர் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம பெத்த புள்ளைய அறுத்து தின்னுட்டு இருந்தாங்க சார். இது புரிஞ்சுக்கோங்க. அதுக்காகத்தான் விளக்குறார் ஆண்டவர். இவ்வளவு கஷ்டமா நீ படுற. ஆனா வசனம் சொல்லுது பஞ்ச காலத்துல, இதெல்லாம் பத்திரம் உங்க சொத்தை வாசிக்கிறோம். இப்ப பஞ்ச காலத்துல என் ஜனங்களை நான் திருப்தியாய் போஷிப்பேன். ஏதோ அரைகுறையா 2 வேளை கஞ்சி ஊத்துவேன்னு சொல்லல, திருப்தியாய் போஷிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா இவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்றேன், இந்த பத்திரத்துல என்ன இருக்குன்னு ஒருவேளை தெரியாம போச்சு என்னன்னு தெரியல உங்களுக்கு. சரி கவனிங்க. ஆண்டவரே நீ பதில் சொல்லு ராஜாவே, இவ செஞ்சது நியாயமானு கேக்குறான். இப்ப ராஜா என்ன பதில் சொல்லுவான்? ஏங்க உங்க 2 பிள்ளைங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு என் கையை அறுத்துட்டீங்களான்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அவன் கையை அறுத்தலான்னு அம்மா வேணாங்கறான்னு சொன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வேதனை தானே இருக்கும். ராஜாக்கு என்ன வேதனைன்னு வாசி. கவனிங்க, ரெட்டு அப்படின்னு சொன்னா சாக்கு மாதிரி சணல் மாதிரி உள்ளதை போட்டு உடம்ப கட்டிக்குவாங்க. அந்த காலத்துல கட்டிக்கிட்டா வேர்க்குமா வேர்க்காதா? வேர்க்கும். அப்படி தன்னை வருத்தி கடவுள்கிட்ட வேண்டுனாங்க. யாரு? ஆணுடைய ஜனங்களே. நல்ல வேலை இது புதிய ஏற்பாட்டில் விட்டுவிட்டார், இல்லைன்னா இதையும் செஞ்சுட்டு இருப்பானுங்க அவனுங்க. போட்டு வருத்திக்கிறது. ஏன்னா ஜனங்கள் சாகராங்களே, ஆண்டவரே எனக்கு ஒரு பதில் சொல்லணும்னு இவன் கடவுளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், ரகசியமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல ட்ரெஸ் போட்டு மூடிட்டு இருக்கிறான். இந்த அம்மா சொன்னோடனே சட்டையை கழிச்சுக்கிட்டான். சட்டையை கழிச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த ரெட்டு உடுத்திருந்தது ஜனங்க பார்த்தாங்க. அப்ப ராஜா உண்மையிலேயே வருத்தத்தோட தான் இருக்கிறான், நமக்காக கரசனம் தான் இருக்கிறான். பொண்டாட்டியோட சந்தோஷமா இல்ல அவன், இவன் நமக்காக இருந்து ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அழுதுகிட்டு இருக்கிறான். இவன் சட்டையை போட்டு கிழிச்சிட்டு இருக்கிறான். இப்ப வாசிங்க, அடுத்து வாசிங்க. இவனுக்கு கோபம் தீர்க்கதரிசி மேல வருது, ஊழியக்காரன் மேல வருது. என்னதுங்க?
அவன் சாபம் போட்டனால தான் அப்படி வந்துச்சு. அவன் தலைய வெட்டண்டா நானு. இவன் சொல்றான் பாரு, ராஜா சொல்றான் தீர்க்கதரிசி தலைய நானு வெட்டுறேங்கிறான். இவனுக்கு கோபம் அவன் மேல போயிடுச்சு. இப்ப இவன் பண்ற கலாட்டா தானே இன்னைக்கு. சரி, இவனுக்கு அறிவு இல்ல, ஆண்டவனுக்கும் அறிவு இல்ல. என் கேள்வி சொல்லுங்க, சொல்றது புரியுதுங்களா? நான் ஜோதி சிஸ்டர் நாசமா போட்டுங்கிறேன். சரி, நான் சொல்லிட்டேன், நான் லூசு பைய, கத்தர் லூசான்னு கேட்கிறேன். சொல்ல மாட்டார், செய்வாரா? நீ ஏன் பயப்படுற? பயப்படக்கூடாதுல்ல. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதுன்னு இருக்குதே. சரி, நிஜமாவே அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோபம் நீங்க என் மேல ஏன் படுறீங்க நான் கேட்கிறேன். நான் உன் குடும்பத்தை அழிக்க முடியுமா? நான் சொன்னேன் கத்தர் செய்யாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தைக்கு. நீ அவரெல்லாம் கோச்சுக்குன்னு. ஆனா அவன் யார கோச்சுக்கிட்டான் பாரு, உங்களை மாதிரி என்ன கோச்சுக்கிற மாதிரி அவன் ஊழியக்காரன் மேல கோச்சுக்கிட்டான். அவன் தலையை வெட்டண்டா அன்னைக்குட்டான். இன்னைக்கு பொழுதுபோக்குல அவன் தலையை சீவிடா, முதல்ல அவனை கண்டுபிடிக்கிட்டான் அவனை அப்படின்ட்டான். சரி, என்ன நடந்துச்சு வாசிங்க. நீ பாட்டுங்க. இவன் தீர்க்கதரிசி, கவனிங்க, இவனுக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. அவனை ஒரு ஆளை விட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கொண்டலான்ட்டு ராஜா முன்னாடி ஒரு ஆளை விட்டு பின்னாடி இவன் வந்துட்டு இருக்கான், கரவால் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான், கத்தியை தூக்கிட்டு. இவன் வீட்டில் மூவ் பண்ணோட உட்காந்துட்டு இருக்கிறான். உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்தான், இவனுக்கு கதை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வராண்டான்னு சொன்ன உடனே இவன் உடனே பக்கத்து கால் சொல்றாரு, நீ போய் கதவை சாத்து, என் தலையை வாங்கறதுக்காக. அவன் சொன்னால நான் தலையை வாங்குறேன்னு சொன்னால அந்த வார்த்தை அப்படியே சொல்றான் பாரு. இவன் என் தலையை வாங்கறதுக்கு ராஜா ஆரம்பிச்சிருக்கிறான், பின்னாடி அவனும் வந்துட்டு இருக்கிறான் ஆளை கூட்டிக்கிட்டு, நீ கதவை சாத்து அப்படின்னு சொல்றான். சரி, இதான் தீர்க்கதரிசிங்கிறவன். சரி, வாசிங்க. ராஜா சொல்லி அமைச்சிருக்காரு தீர்க்கதரிசி, என்ன இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது. சொல்லுங்க, பொல்லாப்பு கர்த்தரால் வருமா? ஆனா இவன் என்ன சொல்றான் பாரு, பொல்லாப்பு இந்த தீங்கு கர்த்தரால் வந்தது, இனி நான் யாருக்காக காத்திருக்கணும்? அதான கேட்டாவே, இனி நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்ல சொன்னான். நான் சண்டைக்கு போறேன், ஏதோ ஒண்ணு போறேன். இவர் இன்னும் உத்தரவு தரல போல இருக்குது. யாரு? ஆண்டவர். இவரு பேச்ச கேட்டா செத்து விடுவோம் போல இருக்குது. இவரு பேச்ச கேட்டா இங்க ஏற்கனவே சாவு நடந்துகிட்டு இருக்கு, புள்ளைய தின்னுட்டு இருக்கிறானுங்க. நீ ஆண்டருடைய பேச்சு சொல்லி சண்டைக்கு போன்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கிற. நான் உன்னையும் கொள்றேன், அவனையும். ராஜா, நான் கத்தருடைய வார்த்தையும் கீழ்படியில போயா அப்படி ராஜாவுக்கு கோவம் ஆளை விட்டுருக்கான் தூது பேசுறதுக்கு. நான் யுத்தத்துக்கு போறேன். இப்ப ஆசிங்க நல்லா கவனிக்கணும். இவ்வளோ பிரச்சனை முத்தின பிறகு இவன் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான் பார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எல்லாருக்கும் தான் வார்த்தை இன்னைக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அம்மா வந்திருக்க எல்லாருக்கும் அன்னைக்கு அவங்கிட்ட பேசின வார்த்தை ஒண்ணு, இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிற வார்த்தை ஒன்று. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பஞ்சத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கிற மகளே, கண்ணீரின் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கிற மகனே, வியாதியின் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கிற மகளே, இப்ப கர்த்தர் சொல்றார் வார்த்தையை கேளு. நீ ஊழியக்காரன் தலையை வெட்டலாமா, கர்த்தரை விட்டு ஓடலாமான்னு யோசிக்கிறல்ல, இப்ப கர்த்தருக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். என்ன வார்த்தை கேளுங்க. நாளையின் நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு கைத்தட்டுங்க, அர்த்தம் சொல்றேன். நம்ம பாஷையில பேச போனா ஒரு மூட்டை அரிசி 100 ரூபாய்க்கு விற்கினா நமக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு கதை என்ன? இன்னைக்கு கதை என்ன? உன் புள்ளைய அறுத்து தின்னுட்டு இருக்க கதை. கவனிக்கணும், விஷயத்தை கவனிக்கணும். தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் என்ன சொன்னாரு, நான் என்ன வார்த்தை எடுத்தேன், தேவனால் இது கூடாது உண்டுமே சொன்னேன்ல, அதுக்கு சும்மா ஒரு கதை தான் சாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். இதோட கூட முடிச்சிடறேன். இந்த கதையோட கூட இந்த கதை ஒண்ணு உள்ளுக்குள்ள போச்சுனாவே போதும். கர்த்தர் சொன்னார், நீ ரொம்ப பிரசங்கமே பண்ணிட்டு இருக்கடா, இடையில ஒரு கதையாவது விடுறாப்பா. உண்மையிலே சொன்னார்.
நீ விசுவாசம் விசுவாசம் பேசிக்கிட்டு இருக்கிற, ஏதாவது ஒரு கதை சொன்னாலே விசுவாசம் வரும்னாரு. ஒரு கதை சொன்னாதானே மக்களுக்கு என்ன வருது? சரி ஒரு கதை இன்னைக்கு சொல்றான் ஆண்டவரே, நீ கதையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். சும்மா நான் நீ பாட்டுக்கு பிஹெச்டி படிச்சவனுக்கு பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு, கிளவி கடைகளுக்கு எப்படி புரியும்? கிளவி கடைக்கு புரியுற மாதிரி அப்பப்போ ஒரு கதை சொல்லுனார். எனக்கு கதை சொல்லவே தெரியாது ஆண்டவர், என்ன தெரியாதுன்னா வேற வழியில சொல்லுடான்னார், படிச்சாலும் சொல்லுனார். சரி நான் அதை சொல்றேன். இந்த கதையும் அவர் தான் எடுத்து கொடுத்தார், எனக்கே தெரியாது. நேற்று போனார முசல்ல பிரசங்கம் பண்ணி எடுத்து கொடுத்தார். அதை குளித்தல சொல்ல விட்டேன், அதனால இங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. கவனிங்க, இதுவே கூட பிரசங்கமா நாளைக்கு முசல்ல பண்ண கூட சரியா போயிடும், நல்லதா இருக்கு கதை. கவனிங்க என்ன சொன்னா, இன்னைக்கு கதை என்ன, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு கதை என்ன, புல்ல தலையை அறுத்து திங்கிறது வேலை இன்னைக்கு கதை. இவன் சொல்றான் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள, நாளை இந்நேரத்தில் ஆச்சமா, நாளை இந்நேரத்தில் ஒரு மூட்டை அரிசி 50 ரூபாய்க்கு விற்கப்படும், ஒரு மூட்டை கோதுமை 40 ரூபாய்க்கு விற்கப்படும். அது கோதுமைனா கூட பரவாயில்ல, மாவே விற்கிறானோ. ஏன் பாவம் கோதுமையா திங்கிறது, உடனே மாவாவே விற்கிறான்டாப்பா. ஒரு மூட்டை கோதுமை மாவு 40 ரூபாய்க்கும், ஒரு அதனது ஒரு பானை, ஒரு பானைன்னு வச்சுக்கலாமே, சரி ஒரு பானை அரிசி மாவு 1 ரூபாய்க்கு விற்கப்படும் சொன்னா சொல்லியாச்சு. இப்படி கத்தர் சொல்றார். நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு கதை என்ன, நாளைக்கு என்ன கதை நடக்குதுன்னு கத்தர் சொல்றார். இதுதான் கத்தர். இப்ப இதை கேட்டுட்டு இவன் சந்தோஷமா வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா? அப்பா நின்னையோட முடிஞ்சிடா சாமி, சோத்திரம் 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 சோத்திரனே போயிருந்துருக்கலாமே, ஒரு நாள் முழுக்க நீ சோத்திரம் போட்டுருக்கலாமே. எப்படியோ அவர் செஞ்சுட்டு போறாரு, சொல்லிட்டான் ஆண்டவன். செய்வானா செய்ய மாட்டானா? இப்ப ராஜா வாயை பத்திட்டு இருக்கிறான், நல்லா கவனிக்கணும். ராஜா, இந்த ராஜாவுக்கு கைலாக கொடுக்கறவன் ஒருத்தன் இருக்கிறான். யாரு கைலாக? என்ன தெரியும், புரியுதா? வயசானதுனால நடந்து போக முடியாதனால, நீ வா தம்பி, கைலாசன் என்னன்னு சொல்றேன். என்னால நடந்து போக முடியல, அதனால என்ன செய்யறாங்க, நான் அப்படி கை இப்படி போட்டுக்கிட்டேன், நீ என் தோல் பண்ணி கை போட்டு இப்படி பிடிச்சிக்க வேண்டியது. இப்படி இங்க ஒருத்தன் போட்டுக்குவான், இங்க ஒருத்தன் பிடிச்சிக்குவான். நான் அப்படி 2 பேர் தோல் பல்ல போட்டு மெதுவா நான் போறேன். அம்மா இங்க கவனிங்க, அவனை பாக்குறீங்க. கைலாசனா புரியுதுங்களா? ராஜாவுக்கு வயசாயிடுச்சு, ஆனால் நடக்க முடியல போல இருக்குது. இப்போ கைத்தறி வச்சுக்கிறது போல, அந்த காலத்து கைத்தறி, நான் கைத்தறி வச்சு நான் மாடி பிடிட்டு ஏற முடியுமா? அதனால இவங்க 2 பேரும் என்ன தூக்கிக்குவாங்க, நான் களை தூக்குவேன். என்னால முடியல தானே நான் வச்சிருக்கேன். 23ஆம் புலிகேசில வரும்ல, சைனுக்கு சறுக்கிட்டு வர மாதிரி இவன் அந்த ராஜா இருந்திருக்கான் கைலாக கொடுக்கறதுக்கு. இவன் கவனிங்க, வாயை கொடுத்து என்னமோ புண்ணாய்க்கவனு ஒரு பழமொழி இருக்குதா நம்ம ஊர்ல, அந்த மாதிரி இவன் பாரு வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டான் பாரு. இவன் என்ன சொன்னான் வாசிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, நல்லா கவனிக்கணும் எல்லாரும், கவனிங்க கவனிங்க கவனிங்க, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். நல்லா கவனிங்க, என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்கம்மா. வானத்தை அப்படியே பொளந்து விட்டா கூட, வானத்திலிருந்து மாவு கொட்டு 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 கொட்டுனா கூட இவ்வளவு சீப்பா விற்பாங்களா ஐயா? ஏங்க இப்ப நான் கேட்கறேன், ஒரு மூட்டை நெல் 50 ரூபாய்க்கு தொலைவில் விற்குமா? அதான் அவன் கேட்டான். வானத்திலிருந்து நெல்ல கொட்டு கொட்டுன்னு கொட்டுனாலும், அரிசியை கொட்டு கொட்டுன்னு கொட்டுனாலும், நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? கொட்டு கொட்டுன்னு கொட்டுனாலும், இப்ப ஜெயக்குடி அம்மா வந்து அரிசி கடை வச்சிருக்காங்க, அரிசி மூட்டை 50 ரூபான்னு விற்குமா? அப்பயும் 500 ரூபா 500 சொல்லிட்டு இருக்கும். கொட்டினதெல்லாம் அல்ல டேங்க்ல வச்சுட்டு அப்பயும் மூட்டை 500 சொல்லிட்டு இருக்கும். அவன் கேட்டான், ஏப்பா வானத்துல மதகுகளை உண்டாக்கினாலும், டேம்ல திறக்கிறதா மதகுன்னு பேரு, அதான் வானத்திலே அவன் டேமா ஆக்கி வானத்தையே பிச்சுக்கிட்டு சாமி கொடுத்தாலும், மாவே கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் இவ்வளவு சீப்பா விற்குமாயா அப்படின்னு கேட்டுவிட்டான். அப்படின்னு யாரு கேட்டா? ராஜா கேட்கல, ராஜாவுக்கு கைலாக கொடுக்கறான் கேட்டுவிட்டான். இப்ப வாசிங்க, அதுக்கு அவன் இதுதான் வாயை கொடுத்து புண்ணாக்கிறாதீங்கன்னு சொல்றது. இப்ப வாசிங்க. யோசிக்கவே இல்லை, தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லிட்டான், வடவா ராஸ்கல்
கர்த்தர் சொல்றாரு, நீ எழுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியா? இப்ப சொல்றாரு பாத்துக்க தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. இந்த காரியத்தை உன் கண்ணால பாப்ப, அவனே அந்த விக்கிற ஜாமானி சாப்பிட மாட்டான்ட்டார். அது எப்படிங்க? கண்ணால பாப்ப சாப்பிட மாட்டேன், வாய் வேலை செய்ய விடுமா? வாய் வேலை செய்ய விடுமா? சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாசிங்க. அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவம். சரி, நீ பாடுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் கதையை சொல்லிடுறேன், வாசிக்க நேரம் இல்லை. ஒரு 4 குஷ்டரோகி என்ன செஞ்சிருக்கிறான்? உள்ளுக்குள்ள போனாலும் சாவும், பட்டினில கிடக்கிறோம், சரி நேரா எதிர்பாளையத்துக்காக போய் பிச்சையை எடுத்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இந்த 4 குஷ்டரோகியும் முற்றுகை போட்ட அந்த சீரியா படைக்கு போயிட்டாங்க. அங்க போனோடனே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அதுக்கு முதல் நாள் நைட்டு இவனுக்கு பெரிய யுத்தத்தின் சத்தத்தை உண்டாக்கி, போட்டிருந்த துண்டை கூட எடுத்துக்காம, செருப்பு கூட போடாம, அப்படியே அவன் அத்தனை ஜாமானையும் கொள்ளையிட்ட அத்தனை ஜாமானத்தையும் வச்சுட்டு குதிரையை கூட எடுத்துக்காம அப்படிதான் போட்டிருக்கு. அப்படியே துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டானுங்க ஐயா. இவனுங்க சத்தத்தை காணமேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பயந்துட்டு போய் பார்த்தா ஒரு கொட்டாயில கூட என்ன இல்ல, ஆள் இல்ல. குதிரையா இருக்குது, அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆளை காணும். இவன் பார்த்தானுங்க, நல்லா தின்னானுங்க. தின்னுட்டு பேன்னு ஏப்போட்டு இருக்கும்போது, வௌத்த தடவிட்டு இருக்கும்போது சொன்னான், ஏன்னா நம்ம இங்க ஏப்போட்டு இருக்கும்போது அங்க எத்தனை பேர் புள்ளைய கொண்டு தின்னுட்டு இருப்பானுங்க, இந்த நல்ல செய்தியை நம்ம சொல்லாம போனா நம்ம மேல சாபம் வந்து சுமராதா? சரி வாங்க போய் ராஜா கிட்ட போய் இதை சொல்லலாம் அப்படின்னு போயிட்டு ராஜா கிட்ட சொன்னா, அவன் ராஜா நம்பாம 4 ஆளை விட்டு பார்த்துட்டு வாப்பா, இவன் அவனுடைய ஆளா வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிட போறான் அப்படின்னு பார்த்தா, ஆளை விட்டு பார்த்தா இவன் சொன்னது உண்மை. உடனே ராஜா ஆளை அனுப்பி என்னதுங்க, அங்க இருக்கிற அத்தனை அரிசி பருப்பு மாவு எல்லாம் கொள்ளையடிச்சானுங்க. என்னஞ்சானுங்க? கொள்ளையடிச்சு வண்டி வண்டியா வருது, கோதுமை வருது, எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு வருதுன்னா வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் வச்சு விற்க ஆரம்பிச்சா, நல்லா கவனிங்க. இப்ப தக்காளி சீசன்ல தக்காளி கிலோ எவ்வளவு விற்குது? தக்காளி சீசன்ல 1 ரூபாய் கூட விற்குது, 8 அணா கூட விற்குது. தூக்கிட்டு போங்கடாங்க, மூட்டை அள்ளிட்டு போங்கடாங்க. நல்லா கவனிங்க. ஏன்? தக்காளி நிறைய வந்துருச்சு, வேற வழி இல்லை, இவ்வளவு வித்தான் போவோம், அவனும் விற்கிறான் இவனும் விற்கிறான். நல்லா கவனிச்சிங்களா? இது மாதிரி இங்க கோதுமை மாவும் அந்த மாவும் வந்து குவிய விலை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நல்லா கவனிங்க, விலை குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 16 18 வாசிங்க. 16 வாசிங்க. 7 ஏங்க அதுலங்க 16 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. கர்த்தருடைய வார்த்தையின்படியே. கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கை தட்டக்கூடாதா? சார், வேலை கூட கூடல குறையல, அலமேல அம்மாக்கு தூக்கம் வந்துருச்சு. வேலை கூட கூடல குறையல, அர்த்தம் புரியுதா புரியலையா? தீர்க்கதரிசி வாயை திறந்து என்ன வேலை சொன்னானோ அதே விலைக்கு விற்குது. அதான் விஷயம். அதான் அந்த வார்த்தையை கர்த்தர் கோட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே. கர்த்தருடைய அதான் விஷயம். கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு போங்க. அந்த வார்த்தை அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்தது போல உங்க வாழ்க்கையில நடக்கும். அது எப்படின்னு கேட்காத, அதான் நடக்கும். அங்கதான் இருக்க ஆண்டவன். சரிங்க, வித்துச்சிங்களா? இப்ப வாசிங்க. அடுத்தது கதை முடியல. கதை வாசிங்க. விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டு இருந்தான். நல்லா கவனிங்க.
ஆளே இல்லாதனால கைலாக கொடுக்காட்டி பரவாயில்லப்பா. கைலாக கொடுக்கறது முக்கியமா இல்லையா? எப்படி முக்கியம் சொல்லுமா பிரேமாமா? நான் பத்திரமா உட்காந்துக்கிறேன் சேர்ல. நான் ஏன் விழுகுறேன்? சின்ன பையன் நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கு வவுத்தக்கலைக்கு கக்கூசுக்கு போகணும். எனக்கு யார் வேணும்? வேணுமே வேணாமா? வேணுமே வேணாமா? சரி ஒண்ணுக்கு வருது சார், எனக்கு கையில கொடுக்க ஆள் வேணுமா வேணாமா? வேணும்ல. இவன் அனுப்பி வைக்கிறான் சார் ராஜா. யார வேணா அனுப்பலாம், இவன் அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. ஆனா அனுப்புறான். எங்க அனுப்புறான்? ஊரோட ஒளிமுக வாசல்ல விசாரிப்பா, யார் யார் என்னென்ன செய்றாங்கன்னு போய் விசாரிப்பா அப்படின்னு இவனை கொண்டு போய் அவன் நிப்பாட்டிவிட்டான் ராஜா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜா இவன் போகலன்னு சொல்ல முடியுமா? நிப்பாட்டின ஆள் யார் தெரியுமா? ராஜா. யார நிப்பாட்டினா தெரியுமா? கையிலாக கொடுக்கிறோன்னு சொல்லக்கூடாது. வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி விக்குமான்னு கேட்டானே, அவன் அனுப்பிச்சு விட்டான் ராஜா. என்னடா கூத்து! 2 பேர் இருக்கிறான். ராஜா செலக்ட் பண்ண ஆள் பாரு. அதான் விஷயம், அதான் கர்த்தர். இவன் அனுப்பிச்சிருந்தா இவன் செத்து போயிருப்பான். இப்ப இவன் அனுப்பிச்சு விட்டா ராஜா. இவன் போய் விசாரிப்புக்கு போய் உட்காந்துட்டு இருக்கிறான், விசாரிக்கிறான். அதான் சொன்ன ராஜா, சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு நேரா போய் விசாரிக்கிறான். என்ன நடந்துச்சு வாசிங்க. ஜனங்க போட்டு மிதிச்ச மெதியில் அவனை கும்பல்ல சோத்துக்கு அல்லாடி இப்போ மாவை பார்த்தோன்னே அவன் அலைவான் இல்லையா? அலைஞ்ச உடனே கடைசியில நாங்க என்ன ஆயிட்டாரு? என்ன ஆனாரு? கதை இன்னும் முடியல, அடுத்த வருஷத்துல தான் முடியுது. வாசிங்க. அடுத்த வசனம். அந்த பிரகாரமாத்தானே